குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுக்குற மாதிரி ஈஸியான ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த தேங்காய் பால் பட்டாணி சாதம் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லைங்க, உங்களுக்கும் என்னைக்காச்சும் மைல்டாக சாப்பிடணும்னு தோன்றப்ப இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூதிங்காக இருக்கும். வாங்க சட்டன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறமா பிரியாணியில் 2 கிராம்பு, சின்ன சைஸ் அன்னாசிப்பு, ஒரு பட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண புதினாவே ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவை கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு அது கண்ணில் படாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது சீசன்றதுனால நல்லா ரேட் கம்மியாகவே கிடைக்குது. ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச அரிசி நான் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். நான் கம்ப்ளீட்டாக தேங்காய் பால்லே தான் குக் பண்ண போகிறேன். 1/2 கப் ரைஸ்க்கு 1 கப் தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். திக்கான தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அரிசி நல்லா மேலே தெரியும் போது மூடி போட்டு விசில் போட்டுட்டு எத்தனை விசில் உங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு போடுவீங்களோ அத்தனை விசில் நீங்கள் விட்டுக்கோங்க. நான் என்னோட அரிசிக்கு 3 விசில் விட்டுருக்கேன். சூப்பராக பொலன்னு வெந்து வந்துருச்சு. இந்த தேங்காய் பால் பட்டாணி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.